பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளுடைய அனுதின ஜெபத்துக்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 13, 16 இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீர ஆண்டவர் எப்பொழுதும் அவரை நாங்கள் வைத்திருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் தேவனுக்கு உரியவைகளை தேவன் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நல் நம்பிக்கை ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதங்கள் சுவாமி. ஆண்டவர் உம்முடைய தயவுள்ள சித்தம் ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் வளர தேர பெருக ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற இந்த பரிசுத்த ஆவியானவரால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை போல மகிமையின் சரீரத்தை உடையவர்களாய் மாற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர் எங்களுக்கு போதிக்கும்படியாய், எங்களை நடத்தும்படியாய், எங்களை சுத்திகரிக்கும்படியாய், ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தகப்பனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல நாங்களும் இந்த உலகத்திலே பெற வேண்டியதான பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய நடத்துதலை நாங்கள் பெறுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே தகப்பனே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றதான ஆவியானவரை ஆண்டவரே நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள் மீட்க என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் பெறுகிறவர்களாக விளங்க வேண்டும், துக்கப்படுத்துகிறவர்களாக அல்ல. மாத்திரமல்ல 13வது வசனத்திலே இந்த பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் இவ்வுலகத்தின் ஆவியை நாங்கள் பெறாமல், அசுத்த ஆவியை நாங்கள் பெறாமல், விபச்சாரம் வேசித்தனத்தினுடைய ஆவியை பெறாமல், ஆண்டவரே மோசம் போக்குகிற ஆவியை பெறாமல், ஆண்டவரே எங்களை நீதியிலே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்தையும் போதித்து வழிநடத்துகிற ஆவியானவரால் நாங்கள் பெறப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஜீவ வார்த்தைகளையே நாங்கள் குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் பேச, ஆண்டவரே இனஜன பந்துக்கள் உற்றார் மத்தியிலே ஆண்டவரே தேவனுடைய ஆவியானவர் போதிக்கிற ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தைகளை, கிருபை உள்ள வார்த்தைகளை, அதிகாரம் உள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசி சம்பந்தப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நித்தமும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வேண்டுகிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தையை உடையும்படியாய், ஆண்டவர் கிறிஸ்துவின் சிந்தையை அடையும்படியாய் எங்களுக்கு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நிதானிக்க உதவி செய்யும்படியாய், ஆராய்ந்து பார்க்க, வேதத்தை ஆராய்ந்து பார்க்க, காரியங்களை நிதானிக்க, ஆவிக்குரிய விதமாய் நிதானிக்க அந்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து பேர் கிறிஸ்தவர்களாக, பேர் விசுவாசிகளாய் இராமல் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நித்தமும் விளங்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.